தமிழகத்தில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் கால் பதித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் பாஜக காய்களை நகர்த்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழகத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா வருகை புரிந்திருக்கிறார். பரபரப்பான சூழலில் அவர் தமிழகம் வந்திருக்கக்கூடிய நிலையில் அவருடைய வருகை அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முன்னதாக அமித்ஷாவுடன் சேர்த்து தற்போது மேடையில் 7 இருக்கைகள் போடப்பட்டிருக்கின்றன. 2026 தேர்தல் கூட்டணி தமிழக பாஜக தலைவர் மாற்றம் குறித்து குருமூர்த்தியுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நிலையில் தற்போது அவர் கிண்டிக்கு புறப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து கள நிலவரங்களை நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கி வருகிறார். பாரி கார்த்திக், இந்த 7 இருக்கைகள் போடப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல ஏற்கனவே நேற்று பிரஸ் மீட்ல அண்ணாமலை என்ன சொன்னார்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி பத்தி இன்னைக்கு அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில இன்னைக்கு இந்த 7 இருக்கை போடப்பட்டிருக்கு. இந்த சந்திப்புல யாரெல்லாம் அந்த இருக்கையில அமர போறாங்க, தொடர்ந்து எப்போது அவர் செய்தியாளர்களை சந்திக்கவிருக்கிறார், அடுத்த கட்ட நிகழ்வுகள் என்னென்ன நடக்க போகுது, முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். அந்த அமித்ஷாவுடைய சென்னை வருகை ஒரு முக்கியமான அரசியல் திருப்பமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2021 அதிமுக ஏற்கனவே பாஜகவுடன் இணைந்து போட்டியிட்டு பாஜக 4 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று தற்போது சட்டமன்றத்தில் உறுப்பினராக அவர்கள் நீடித்து வருகிறார்கள். இந்நிலையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக, அதிமுக மற்றும் பாமக உள்ளிட்ட கட்சிகள் ஒருங்கிணைந்து போட்டியிடுவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இந்த சூழலை உறுதிப்படுத்தவும் அதே போல பாஜகவுடனான அந்த கட்சிகளுடைய ஒருங்கிணைக்கும் தற்போது அமித்ஷா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே பல கட்சிகள் 2021 மட்டுமல்லாமல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக என இந்த 2 கட்சிகளும் வெவ்வேறு திசைகின்றன. 3 அணிகளாக தமிழ்நாடு இந்த தேர்தலை சந்தித்தது. திமுக மற்றும் அதிமுக, பாஜக என இந்த 3 அணிகளாக சந்தித்தது. அப்போது பெரிய கட்சிகள் யாரும் பாஜகவுடன் இல்லை என்றாலும், பாமகவை தவிர வேற எந்த பெரிய கட்சிகளும் இல்லை என்றாலும் கூட ஒருங்கிணைந்து ஒரு தேர்தலை கண்டு அதில் குறிப்பிடத்தக்க வாக்கு வித்தியாசத்தை பாஜக கொண்டது என்றுதான் கூற வேண்டும். அதன் அடிப்படையிலே தற்போது, அதாவது கடந்த 2026 நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்களில் பாஜக மற்றும் அதிமுக என அந்த 2 கட்சிகளும் பிரிந்திருந்ததன் காரணமாக அனைத்து இடங்களிலும் 40 தொகுதிகளும் தாண்டி உட்பட 40 தொகுதியிலும் திமுக வெற்றி பெற்று விட்டதாக அதிமுக ஒரு கருத்து கணிப்பை கூறி வந்தது. எனவே இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து இருந்தால் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை 2026 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருக்கலாம். 2021 சட்டமன்ற தேர்தலில் பெற்றதை போலவே ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றிருக்கலாம் என்று இருவரும் ஏற்கனவே கருத்து கூறி வந்த நிலையில் பல்வேறு கட்சியினுடைய முன்னணி தலைவர்களை இது குறித்தும் நேரடியாகவும் கருத்து தெரிவித்தார்கள். இந்நிலையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிரான அந்த ஒரே அணியில் திரட்டல் என்ற அடிப்படையில் அனைத்து கட்சிகளும் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுகவுடைய தற்போது கூட்டணியில் இல்லாத கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைக்கும் வேளையில் பாஜக இறங்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது பாஜக, அதிமுக மற்றும் பல்வேறு திமுகவுக்கு எதிரான இருக்கக்கூடிய அந்த அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் அமித்ஷா அவர்களுடைய இந்த சென்னை பயணம் பார்க்கப்படுகிறது. 2024 நடந்ததை போல தனித்து நின்றால் அது திமுகவிற்கு மிகப்பெரிய சாதகமாக ஒரு சூழல் அமைந்துவிடும். ஒருவேளை இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை போல பாஜக தனித்து நின்றால், அதிமுக தனித்து நின்றால் அது திமுகவிற்கு எளிதாக வெற்றி வாய்ப்பாக அமைந்துவிடும் என்ற அடிப்படையில் தான் அமித்ஷா அவர்கள் வந்திருப்பதாக தெரிகிறது. அதன் அடிப்படையிலே அந்த திமுகவுக்கு எதிரான கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரே அணியில் திரட்டு 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது என்ற அடிப்படையில் தான் பாஜக ஏற்கனவே வருகின்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் என்றெல்லாம் கடந்த 2 முறை அவர் தெரிவித்திருக்கிறார். 2026 பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று 2 முறை அவர் செய்தியாளர் சந்திப்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்தது என்பது குறிப்பிடத்தக்க முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. எனவே அவர் ஏற்கனவே தெரிவித்த அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இன்றைய அவருடைய பயணமானது அமைந்திருக்கிறது. அந்த பயணத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் கூட்டணி கட்சி தலைவர்களை அவர் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக பாஜகவுடைய மாநில தலைவருடைய பதவி காலம் முடிவடைந்த நிலையில் அந்த புதிய பொறுப்பாளர்களை அறிவிக்கும் தேவையும் அமித்ஷா அவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அடுத்த வருடம் தேர்தலை சந்திக்க போகக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. எனவே பாஜக தற்போது திமுகவுக்கு எதிராக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வரும் நிலையில் பாஜகவை பொறுத்தவரைக்கும் ஒரு வலிமையான ஒரு தலைவரை உருவாக்க வேண்டிய தேவையும் அவசியமும் அந்த மாநில கட்சிக்கு மாநில தலைவராக இருப்பவர்களுக்கு இருக்கிறது. எனவே யாரை தலைவராக போடலாம்? ஏற்கனவே தலைவராக இருந்த அண்ணாமலையை தற்போது நீடிக்கலாமா? அதற்கு அதிமுக என்ன சொல்லும்? உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் தற்போது 2 மணி நேரம்
ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுடைய இல்லத்தில், மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுடைய இல்லத்தில் வந்தார். வந்து இங்கே தமிழ்நாட்டு அரசியல் மற்றும் திமுகவுடைய அந்த எதிர்ப்பு அரசியல் மற்றும் தமிழக அரசுடைய இந்த மனநிலை, திமுக அரசை எவ்வாறு வீழ்த்தலாம், மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சி பல்வேறு எதிர்க்கட்சிகளை எவ்வாறு ஒருங்கிணைப்பது, அது மட்டும் அல்லாமல் பாஜகவிற்கு அடுத்த தலைவராக யாரை கொண்டு வரலாம், யாரை கொண்டு வந்தால் திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்ய முடியும், மற்றும் யாருக்கு இந்த கூட்டணி தொடர்பாக கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய அனுபவம் இருக்கிறது என்பது பல விஷயங்களை கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக அந்த சந்திப்பின் போது அவர்கள் பேசினார்கள். அது மட்டும் அல்லாமல் கிட்டத்தட்ட இவர்கள் இருவருமே, அமித்ஷா மற்றும் ஆடிட்டர் குருமூர்த்தி என அந்த இருவருமே 1 மணி நேரம் தனியாக, அண்ணாமலை மற்றும் எல்முருகன் இல்லாமல் இந்த இருவருமே தனியாக பேசியிருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. இந்த இருவரும் குறிப்பாக பாஜகவுடைய தலைமை பற்றி தான் இவர்கள் பேசியிருக்க முடியும். அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பாஜக எவ்வாறு கையாள்வது குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதிமுகவினுடைய சேர்ந்த முன்னணி நிர்வாகிகள் இன்று சந்திப்பதாக இருந்தது. அது மட்டும் அல்லாமல் ஏற்கனவே பாஜக கூட்டணி சார்பில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்த கிருஷ்ணசாமியை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த கூட்டணியில், அதாவது 2021 கிருஷ்ணசாமி அவர்கள் கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டால் 2024 பொறுத்த வரைக்கும் பல்வேறு அதிமுக மற்றும் புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் கூட தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து போட்டியிடவில்லை. எனவே அனைவரையும் ஒருங்கிணைப்பது குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அதன் அடிப்படையிலே வருகின்ற தேர்தல் பாஜகவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக கருதப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தை முடிந்து தற்போது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களின் இல்லத்திலிருந்து அமித்ஷா அவர்கள் தான் தங்கியிருக்கக்கூடிய அந்த ஐடிசி சோலா ஹோட்டலுக்கு தற்போது சென்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாரி கார்த்திக்.